السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. கொஞ்சம் எழுப்பி உட்காருவோமா? ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு. மூளைக்கு அப்ப ரத்தம் போகும். جزاكم الله خير. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وبه نستعين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய கௌரவத்துக்குரிய அக்கரப்பத்து அஹேங்கை ஜமித்துலமா கிளையின் கௌரவ உறவாக்களே, அதே போல அகிலங்கை ஜமித்துலமா தாளச்சனை கிளையின் கௌரவத்துக்குரிய உறவாக்களே, வந்திருக்கக்கூடிய பிரதம அதிதிகளே, எனக்கு முன்னால் சென்ற எங்களுடைய காத்தாங்குடி ஜமித்துலமா கிளையில் மிக ஒரு மூத்த ஆலிம், பங்களிப்பு செய்யக்கூடிய ஷேக் அன்சார் உட்பட இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் விழித்தவனாக இங்கு நிறைய உலமாக்கள், புத்திஜீவிகள், நிர்வாகிகள், சமூக முக்கியஸ்தர்கள் வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களை இந்த உலகத்தில் எவ்வாறு கண்ணியமாக கௌரவமாக வாழ வைத்திருக்கிறானோ, நீங்க சுமந்திருக்கக்கூடிய அமானிதங்கள், பொறுப்புகள் அதை சரியாக நிறைவேற்றி நாளை கியாமத்து நாளையும் இமாமுன் ஆதிலுன், நேர்மையான ஒரு இமாம், நேர்மையான ஒரு பொறுப்புதாரி, அல்லாஹுடைய அரசுடைய நிழலை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அங்கேயும் அல்லாஹ் நம் அனைவரையும் கண்ணியப்படுத்துவானாக, கௌரவப்படுத்துவானாக. ஆரம்பமாக ஒரு சின்னொரு அதிருப்தியை இங்க விளங்கப்படுத்த முன்வைக்க விரும்புகிறேன். அது ஒரு எங்களுக்கான ஒரு இது, இஸ்லாமிக் மெட்ரமோனியல் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் என்ற ஒரு தலைப்புல நாம் கொண்டு கூடியிருக்கிறோம். ஆனா எங்களோட சகோதரிகள், தாய்மார்கள் இங்க இல்லாதது ஒரு குறைபாடு. ஏனென்றால் ஒரு குடும்ப, ஒரு வீட்டுடைய கட்டமைப்புடைய ஒரு ஃபவுண்டேஷன், அவங்கதான் ஒரு அடிப்படை. குர்ஆன்ல கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வீட்டுக்கு உதாரணம் சொல்லும் போது, ஒரு செலந்தி வலையுடைய வீடு, அதை சீகத்துல் முஅன்னஸ் இத்தகதத் பைத்தா, அது ஒரு பெண் செலந்தியை மையப்படுத்தி தான் இந்த வீடு கட்டப்படுது. ஆண் ஒன்லி ஃபார் த ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் அதுக்குள்ள வந்து போகுது. அதுக்கு பின்னால அந்த தாயே, அந்த வீட்டை கட்டின தாயே தன்னுடைய சந்ததிகளை கொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது என்று இப்பொழுது விஞ்ஞானத்துல சொல்றார்கள். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல அங்கு மிகவும் இன்னல அவுஹனல் புயூத்தில பைத்தில் அங்கபூத், மிகவும் மோசமான, கீழ்த்தரமான, பலகீனமான ஒரு வீடு இருக்கிறதாக இருந்தா, ஒரு கட்டமைப்பு இருக்கிறதாக இருந்தா, அது செலந்தியுடைய அந்த வீடு தான் என்ற அடிப்படையில் எல்லாம் குறிப்பிடுகிறான். ஆனால் அதுக்கு சில காரணங்கள், இஃப்தாருடைய நேரம், தாய்மார்கள், சகோதரிகள் இங்கு வருவது சில அசௌகரியம் என்ற காரணத்தினால் அழைக்கப்பட்டில்லை. நான் நினைக்கிறேன் நேராலையினூடாக அல்லது ரெக்கார்ட் பண்ணப்பட்டதுக்கு பின்னால் அவர்கள் இந்த விடயம் முன்வைக்கப்படும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கூட்டாக இருந்து இந்த சமூகத்தை கெட்டியெழுப்பக்கூடிய ஒரு பாக்கியத்தை, தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கள் ஷேக் அவங்க ஆரம்ப ஓப்பனிங் ரிமார்க்ஸ், ஆரம்ப அந்த இன்ட்ரடக்ஷன் முன்னுரையில சில மிக முக்கியமான விடயங்களை வலியுறுத்தினார்கள். ஆனால் நம்முடைய தீன் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய சில அடிப்படைகளை நாம் மறந்து இந்த உலகத்துல வாழ்றோம். எங்கள் சட்டத்திட்டங்கள், குர்ஆனில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் நமக்கு இலகுவாக, நம்முடைய அந்த லைஃப் ஸ்டைலுக்கு சாதுவாக அமையும் போது அது மார்க்கம், இதை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று நாம் அரசுடனும் அதே போல எல்லா இடத்திலையும் உரிமையை கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் அது நமக்கு, நம்முடைய வாழ்வு லைஃப் ஸ்டைலுக்கு அது சாதுவாக அமையாத நேரத்துல எல்லோருமே மௌனம் காத்து கொண்டிருக்கிறோம். இதுக்கான அடிப்படையான சில விடயங்கள், இஸ்லாத்துடைய ஒரு ஃபவுண்டேஷன் என்னன்னா, இந்த உலகத்துடைய இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட், இந்த சடவாதம், பொருளாதாரத்தையும் பணத்தையும் செல்வத்தையும் மையப்படுத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்வல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
முதலாவதாக இந்த தீனினூடாக, இஸ்லாத்தினூடாக மனித இனத்துக்கு, உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான பாடம் அது. நாம் அந்த அடிப்படையை இழந்திருக்கோம். எங்களுக்கு மத்தியில் உள்ள போட்டி, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கல்வின்ற பேர்ல போட்டியும் அந்த மெட்டீரியலிஸ்டிக், இந்த வேர்ல்ட்லி அச்சீவ்மெண்ட்ஸ் தான். அல்லது வேற விடயங்களில் ஓடாக நமக்கு இருக்கக்கூடிய போட்டிகளும் அதை அடைவதை அடிப்படையாக வைத்தே தவிர, ஒரு பண்பாடுள்ள, ஒழுக்கமுள்ள, ஆன்மீகம், அஹ்லாக் நிறைந்த, மனித நேகம் நிறைந்த, எல்லோரையும் மதிக்கக்கூடிய, நேசிக்கக்கூடிய ஒரு சமூகம், ஒரு சமூக கட்டமைப்பு இங்க நிற்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அடிமைகளும் எஜமான்களும் ஒரே மஜ்லிஸில் வந்து உட்காருவார்கள். அடிமைகளும் எஜமான்களும், செல்வந்தர்களும் வசதி வாய்ந்தவர்களும் வசதி இல்லாதவர்கள் ஒரே குடும்பத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை எடுத்தா அலி ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்லப்படும் போது அவங்களுடைய பின்னணி தொழில் என்னன்னா, கூலி வேலை செய்யறாள். அன்றாட போயிட்டு ஏதாவது ஒன்று செய்து தனக்கு தேவையான. மத்த மருமகன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கோடீஸ்வரன். இங்கேயும் இதுவரைக்கும் நான் ஒரு ஹதீஸ கற்றதே இல்லை. உஸ்மானுக்கு சொல்லி அலிக்கு ஒரு முதலீடு செய்து ஒரு பிசினஸ் செட்டப் பண்ணி கொடுப்பா, கொடுத்ததே இல்லை. நாங்க மேரேஜுக்கான கிரைட்டீரியா, மூத்த மருமகன் இன்னாருண்டா ரெண்டாவது மருமகனும் இப்படிதான் இருக்கணும். எங்கட மெஷர்மெண்ட் என்ன? ஒருடைய தீனும் அஹ்லாக்கும் மனித நேகமும் பண்பாடும் குடும்ப பின்னணி, குடும்ப பின்னண்டா நல்ல குடும்பத்தை சேர்ந்த நல்ல வாப்பா, இபாதத்துள்ள ஆள், குர்ஆனை வைத்து இவ்வாறு நாம் நம்முடைய மதிப்பீடுகள் இல்லை. இந்த வேல்யூ சிஸ்டத்தில், இந்த அடிப்படை வேல்யூ சிஸ்டத்தில் உண்டான குறைபாடுதான் இன்று நாம் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பிமா கஸபத் ஐதின் நாஸ், இதெல்லாம் நாம் நம்முடைய கரங்கள்னாலே நமக்கு நாம் தேடிக்கொண்டவை, பெற்றுக்கொண்டவைகள். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பரிபூர்ணமான, இன்க்ளூசிவான, எல்லா துறையிலையும் எல்லா பகுதியிலையும் நீதி, நேர்மை, நியாயமான, யாருக்குமே அநியாயம், யாருக்குமே துலும் உண்டாகாத முறையில் ஒரு ஈக்குவட்டிய, ஒரு பேலன்ஸ சமூகத்துல மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சட்டத்தை, எப்பயும் எல்லா காலத்திலையும் நிலையாக இருக்கக்கூடிய, மற்ற ஒவ்வொரு சட்டங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா அல்லாஹுடைய சட்டம், அல்லாஹு முன்வைத்திருக்கக்கூடிய அந்த ஹுதூதுகள், அது ஒரு காலமும் மாறாது. அதை எங்களுக்கு மாற்றவும் முடியாது. அது நிலையாக இருக்கும். எந்த சமூகம் அதை புறக்கணித்து வாழ்வார்களோ அவர்கள் முன்னேறவே மாட்டார்கள். அவர்கள் வீழ்ச்சியின் பக்கம் போயிட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனா கவலைக்குரிய விடயம் என்னன்னா, ஒரு சாரார் குர்ஆனை நாங்க மறுத்து காஃபிர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த தீனுடைய செய்தியை எத்தி வைக்கக்கூடிய அமானிதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாட்டில் அதையும் நாம் தவற விட்டிருக்கிறோம். இரண்டாவது, எங்களுடைய தாவதான் பரிபூர்ணமான தீனை நாம் எடுத்து வாழும் போது நம்முடைய லைஃப் ஸ்டைலே அவர்களுக்கு தாவாவாக அமையும். இன்று நமக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவர்களுடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய அதே பிரச்சனைகள் நம்முடைய குடும்பங்களிலும் இருக்கு. அவர்கள் முகம் கொடுக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நாமும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஷரீஆவை நாம் பின்பற்றினோம் என்றால் இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு ஒரு மனமான வாழ்க்கை, ஹயாத்தன் தஜ்ஜீபா, அதே போல ஆகிராலையும் ஒரு மனமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு என்னை அல்லாஹுடைய வாதாவாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப கட்டமைப்பு, ஃபேமிலி எவ்வளவு முக்கியம் என்றா, குர்ஆன் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வுல எதையுமே மறைக்கல. பொதுவாக எங்கட லைஃப்ல சில சீக்ரெட்ஸ் இருக்குது. எங்கட ஒவ்வொருத்தருடைய லைஃப்ல சீக்ரெட்ஸ் இருக்கு. நல்ல விடயமும் சில சீக்ரெட்டாக இருக்கும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்க்கையும் குர்ஆனினூடாக அல்லாஹ் பகிரங்கப்படுத்திருக்கார். சூரத்து தஹ்ரீம், சூரத்து தலாக், இதை நாங்க ரெண்டு சூறாவையும் எடுத்து ஆழமா படிக்கும் போது
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப வாழ்க்கையில முகம் கொடுத்த சவால்களை ஓபனாக தெளிவாக அவர்களுக்கு மத்தியில இருந்த டிஃபரன்சஸ் அங்க மறைக்கிறது கொண்டுமல்ல. ஏன்னா இயல்பாக மனிதன் என்ற அடிப்படையில் அவ்வாறு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். சமூகத்துல மற்றவர்கள் செய்யறத வச்சு சில தாக்கங்கள் உண்டாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவங்க எல்லோரும் பேசி அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நஃபகால கொஞ்சம் ஒரு பட்ஜெட்டை கூட்டி கேட்டாங்க. பட்ஜெட் காலம் தானே, ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி பட்ஜெட்டை கூட்டி கேட்டாங்க. கேட்ட நேரத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆத்திரப்பட்டாங்க, கோவப்பட்டாங்க. ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் 1 மாதத்துக்கு மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் பேசல. கணவன் மனைவிக்கு மத்தியில இப்படி சில சிக்கல்கள் வாரது அது இயற்கையானது. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி அதுக்கு தீர்வு வழங்குறான், ஆப்ஷனை கொடு. ஏன்னா எங்கட குடும்பங்கள் இந்த உலகத்தை மாத்திரம் கெட்டி எழுப்பக்கூடிய குடும்பங்கள் அல்ல, ஆஹ்ராவை கெட்டி எழுப்பக்கூடிய சொர்க்கத்துடைய வாரிஸ்காரர்களை உண்டாக்கக்கூடிய குடும்பம். இப்படியான ஒரு இலக்கு நமக்கு இருக்குதா? திருமணம் முடிக்கும் போது சொர்க்கத்துடைய வாரிஸ்காரர்களை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வீடு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு மனைவிமாருக்கு அல்லாஹ் முன்வைத்த இதென்னண்டா, உங்களுக்கு நான் உலகத்துல தந்திருக்கிறேன் த மோஸ்ட் பெஸ்ட். அது என்ன? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையுடைய துணையாக இருக்கிறது. உங்களுக்கு உலகத்துடைய அலங்காரங்கள் தேவைண்டா, ஃபதஆலைன உமத்திஉகுன்ன வ உஸர்ரிஹ்குன்ன ஸராஹன் ஜமீலா, வாங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி தரேன். ஆனா இன் குன்துன்ன துரிதுன அல்லாஹ வ ரசூலா வத்தாரல் ஆখিরা, இந்த 3 விடயம் தான் எங்கட குடும்பத்துடைய ஃபவுண்டேஷன். அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல், தாருல் ஆখিরা. எங்கட ஃபேமிலி ஃபவுண்டேஷன். எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்கலாம். நான் அண்மை காலமாக கொழும்புல நிக்கா பயான்ல மணமகனுக்கு கண்ணை மூடி ஒரு கற்பனை செய்ய சொல்லுவேன். அவருக்கு ஒன்றும் வாரல, ஹனிமூன் மட்டும்தான் வார முன்னுக்கு. அந்த நேரத்துல அந்த நிக்கா பயான்ல ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ள முழு குடும்ப வாழ்க்கை, குடும்பவியல் சம்பூர்ணமா பேசவும் முடியாது. அது என்னண்டா, அவர் கொஞ்சம் கண்ணை மூடி, இப்ப நீங்க திருமணம் முடிக்க போற இந்த வாழ்க்கை துணை சுருக்கத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல 2 பேரும் ஒண்டா இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு விளங்குதா என்று சொல்லி அதை காணணும். அவருக்கு விளங்குறது ஹனிமூன்ல ஒண்டா ஐக்கிறது மட்டும்தான். அந்த 3 நாள் 6 நாள் 7 நாள் அதுக்கு மேல ஒன்றும் விளங்குது இல்லை அவருக்கு. அதுக்கு அங்கால அவருக்கு டிரெக்ஷன் இல்லை, அவருக்கு நேவிகேஷன் தெரியாது. ஆனா மிக முக்கியமாக எங்களோட ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள உண்மையிலே இந்த விடயங்கள் இயற்கையாகவே நம்முடைய குடும்ப கட்டமைப்புக்குள்ள எங்கட வீட்டுக்குள்ள பிறக்கக்கூடிய பிள்ளைகள் தானாக படித்து அவர்கள் வர வேண்டிய ஒரு விடயம். தாயிட்டிருந்து தகப்பட்டிருந்து இந்த விழுமியங்களை, இந்த இலக்குகளை, மன்னிப்பும் அங்க வீட்டுல பேசப்படக்கூடிய விடயங்கள் எப்படி அவங்க ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஆனா ஆக்களாக மாறுறாங்கன்னா, வீட்டுல காலையில இருந்து மாலையில வரை பேசுறது ஆகராவை பத்தி யாரும் பேசுறல்ல. சொர்க்கத்தை பத்தி, மன்னிப்பை பத்தி, நரகத்தை பத்தி வீட்டுல பேச்சில்ல. வீட்டுல பேச்சு என்ன? அந்த பில்லை கெட்டணும், இதை கெட்டணும், டேட்டா போடணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அந்த கல்யாணத்துக்கு போகணும், கிஃப்ட் வாங்கணும், சாப்பாடு ஆக்கணும். அவதானத்துல 99% அவதானம் இந்த உலகம். 1% தான் அதான் நேரம் வரும் போதும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற நேரத்திலையும் தான், ரமதானுடைய மாசம் வார நேரத்துல ஒரு பயான் வெள்ளிக்கிழமை நாள் வரக்குள்ளதான் ஒரு கொஞ்சம் ஞாபகம் வாரது, பள்ளிக்கு போகணும், தொழணும். அது அந்த நேரத்துல மட்டும் 24/7 எங்கட சிந்தனையில செய்யக்கூடிய இந்த இடத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம். நாங்க இந்த அமைப்புடைய ஃபவுண்டர்ஸ்கள் என்ன கற்பனை இருக்கணும் தெரியுமா? இதுல நாம் பங்குதாரியால் ஆகணும். நான் சொர்க்கத்துல இருந்து பர்ஸகுடைய வாழ்க்கையில இதனூடாக பயன் பெறக்கூடிய எல்லாருடைய இது சதக்கத்துல் ஜாரியா, இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனமான அறிவை விட்டு சொல்றீங்க, ஒரு பங்களிப்பு செய்றீங்க, இது எனக்கு ஆகிரால வரணும். ஆனா ஒரு அமைப்பு உருவாக்கணுண்டாலும் அங்கனைக்கு இருந்து பாக்குற யாரு தலைவரோ தெரியானா, அவர் போனதுக்கு போற எனக்கு ஆகலுமோ தெரியா.
உட்கார்ந்து கொண்டு நல்ல ஒரு இடம் வேணா நல்ல இதுல இதுதான் சிந்தனை. இது யார் உருவாக்கினோ தெரியானா? இதுக்கு பின்னால என்ஜியோட சல்லிக்குதோ தெரியாயா? எவ்வளவு ஒரு முதலீடு இருக்குன்னு ஆக்கிரம் சொல்லும். உங்களோட ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் என்னன்னு சொல்லுனா நல்ல. இப்படியான ஒரு சிந்தனை என்னண்டா, இந்த குறுகிய 60-70 வருஷம் இந்த குறுகிய உலகத்தோட மையப்படுத்திய எங்கட எந்த ஒரு செயலும் இந்த குறுகிய உலகத்தை அடிப்படையாக வைத்து ஆயிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அழிவே முடிவே இல்லாத ஆகிராவையும் சொர்க்கத்தையும் சொர்க்கத்துடைய வாரிசுக்காரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டம் ஃபவுண்டேஷன் தான் ஒரு குடும்பம், குடும்ப கட்டமைப்பு. மெட்ரோமோனியல் என்றா எல்லாரும் வெறி திருமண வாழ்க்கையில சில யதார்த்தங்களை விளங்கி தான் கல்யாணம் முடிக்கணும், திருமணம் முடிக்கணும். இயல்புகளை ஆண்கள் ஆணாக இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, இப்ப வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல எங்கட இளம் சமூகமும் சரியான கன்ஃபியூஸ். பெண்ணினவாதம் தெரியாது, ஃபெமினிசம் என்னன்னு தெரியாது. இப்ப வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல நான் கடந்த 12 வருடமாக கனடாவுக்கு போறேன். 12 வருடம் போற ஒவ்வொரு தடவையும் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய மாணவிகள் அல்லது நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய 78% இஸ்லாத்துக்கு வாரவங்க பெண்கள், அவங்க வந்து சொல்றாங்க, அல்லாஹ் இடத்துல நீங்க பதில் சொல்லணும், எங்களை இவ்வளவு காலம் இப்படி அநியாயமாக வாழ வச்சது ஏன்? உண்மையான ஃபெமினிசம், ஒரு தாய்மை பெண், அதான் சொல்லுவோம், ஒரு உண்மையான ஃபெமினிசம் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடிங்க. மதலி ஃபீலிங், தஸவ்வஜுல் வலூத் அல் வதூத், இதான் உண்மையான ஃபெமினிசம். அவங்களோட இயல்புலே தபீஅத்திலே அல்லாஹ் பயாலஜிக்கலா அதான் உருவாக்கி இருக்கிறார். நான் உண்மையான ஒரு ஆண். இப்ப ஒரு மூவ்மெண்ட் உருவாக இருக்குது வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல. உண்மையான ஆண்கள் எப்படி ஃபெமினிசமுக்கு எதிராக இப்ப குடும்ப கட்டமைப்பு எல்லாத்தையும் உடைஞ்சி சின்ன பின்னமாகி ஒன்றுமே இல்லாத, சந்தோஷம் இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத பெரிய கட்டிடங்கள் இருக்குது, பெரிய விலை உயர்ந்த அபார்ட்மெண்ட்ல வாழ்றாங்க, பேங்க் பேலன்ஸ் கூட இருக்குது, தனிமையில வாழ்றாங்க, ஒன்றும் இல்லை, விட்டு செல்றதுக்கு யாரும் இல்லை. சில வீடுகள்ல எல்லாம் போட்டு இருக்கிறாங்க. அதிகமான ஜனாசாக்கள் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல முஸ்லிம்கள் அல்ல, அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். சில வீடுகள்ல முஸ்லிம்கள் தான் மௌத்தாகி 2 நாள் 3 நாள் அதுக்கு பிறகு எடுக்கணும். இந்த குடும்பம் என்பது எங்களை எல்லாம் உளவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, உணர்வுகள் எல்லாத்தையும் பாதுகாத்து கெட்டெழுப்பக்கூடிய ஒரு இடம். அவங்களுடைய அந்த ஐடியாக்கள் எல்லாம் வந்து இந்த கல்வி முறையிலையும் அதோட இந்த சீரியல்கள் வந்து இதெல்லாம் பார்த்து ஒரு போலியான ஒரு லவ் ஸ்டோரி, போலியான லவ் ஸ்டோரி, போலியான ஒரு காதல் கதை, அதல்ல உண்மையான மவத்தா ரஹ்மா, குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த சகீனா, மன அமைதி எதனூடாக உருவாகும் என்றதை நாம் நம்முடைய எதிர்கால சமூகம் நாமும் அதை விளங்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆண்கள் முதலாவது ஆண்களாகிக்கணும். பி a man, be a man. ஒரு குடும்பத்தை கெட்டியெழுப்புறதுண்டா நாங்க முதலாவது ஆணாக இருக்கணும். ஆண்ட யாரு? ஜென்டில்மேன். ஜென்டில்மேன் என்ன? அவர் அவசரப்பட்ட அல்லாஹ் தலாக்குடைய அந்த ரைட்டை ஆணுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? பெண்கள் அவசரப்பட்டு தீர்மானங்கள் எடுப்பாங்க. அவங்களோட இமோஷன்ஸ் அப் அண்ட் டவுன் ஆகிக்கொண்டிருக்கும். அண்மையில் ஒரு மேரேஜ் கவுன்சிலிங்ல ஒரு பெண் கொஞ்சம் ஆத்திரத்துல வீட்டை விட்டுட்டு போயிட்டா. 3 வருஷம் ஆயிட்டு, ஃபசகுக்கும் போயிட்டா. இப்போ கேஸ் வந்து போர்ட் ஆஃப் காசில இருக்குது. போர்ட் ஆஃப் காசில இருந்து எனக்கு அனுப்பி வச்சாங்க, ஷேக் உங்களை தான் ரிஃபர் பண்றாங்க. நான் கேட்டேன், யார்கிட்ட போயிட்டு கொஞ்சம் நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேச ரெடி என்று கேட்டா உங்களோட பேரை தான் சொல்றாங்க, கொஞ்சம் நீங்க டைம் கொடுங்களே என்று. டைம் கொடுத்து கேட்டா 1 மணி நேரத்துக்கு புறம் வளர்ந்து சொன்னா,
நான் வீட்டை விட்டு போயிட்டு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்பேன், என் கணவர் இன்றைக்கு என்னைய கூட்டிட்டு போவார், இன்றைக்கு என்னைய கூப்பிடுவார், நாளைக்கு கூப்பிடுவார். என்னைய கூப்பிடவே இல்லை. அவர்கிட்ட கேட்டே கூப்பிடலன்னு, விட்டுட்டு போனாவே, அவவே வரட்டும் என்று நான் இருந்துட்டேன். அப்ப கேட்டேன், அப்ப ஃபஸ்ஸக ஃபைல் பண்ணீங்க, என்ன சரி ஒரு முடிவுண்டு வரணுமே, அப்ப சரி அவர் என்னை எடுப்பாரு. ஆனா அவக்கு கொஞ்சம் விட்டுட்டு போன தாழ்வு சிக்கல், மன்னிச்சுக்கோங்கன்னு இல்லாம அவன் எதிர்பார்க்கிறான். புழல் கொஞ்ச சினத்துக்கு முரண்டுல கொஞ்சம் ஓரமா போயிட்டு அழுவாங்க. அவன் எதிர்பார்க்க என்ன தெரியுமா, வாப்பா இல்லாட்டி உம்மை அரவணைக்கும். பெண்கள் அப்படிதான், அவங்களோட இயல்பை நாங்க விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க. அவங்க சொன்னது அவங்க என்னை கோணல் குக்கட் அந்த ஹதீஸுடைய விஷயத்தை சின்னத்துக்கு முன்வைக்கிற நேரத்துல அவங்க அந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் கோணலா தான் இருப்பாங்க, நேராவே. அப்படி அதோட அர்த்தம் என்னண்டா, அவங்களுடைய இயல்பு என்னண்டா இப்படிதான் இருக்கும். ஆண்களாகி நாங்க தெரியணும் இந்த நேரத்துல எப்படி இமோஷனலி நாங்க மிக ஸ்ட்ராங் ஆயிக்கணும். நாங்க விழுந்துடக்கூடாது. இது ஒரு டிரெக்ஷன். நாங்க தான் டிரைவிங் சீட்ல இருக்கிறோம். அந்த பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்கணும். எந்த அளவுக்கு நாம் அதை அக்கமடேட் பண்ணி ஜென்டிலா அமைதியோட ஒரு குடும்பத்தை கெட்டெழுப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது குடும்பவியலும் மற்ற எங்களுடைய மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய எல்லா விவகாரங்களும் இன்டர் கனெக்டட், ஒன்றும் ஒரு பகுதி. அதனால தான் ஒரு பகுதியை மாத்திரம் செய்து நமக்கு சம்பூர்ணமான ரிசல்ட்ஸ் அடைய முடியாது. தீனுக்குள்ள சம்பூர்ணமா அல்லாஹ் எங்களை அளிக்கிறான். இந்த பேலன்ஸ் அல்லாஹ் தந்திருக்கிற சரியா ஒரு பேலன்ஸ். ஏன் அனந்தர சொத்துல ஆண்களுக்கு பெண்களை விட கூட 2 மடங்கு இருக்கிறதுலக்கு குர்ஆன்ல தான். ஏன் அல்லாஹ் ஆண்களுக்கு ஒரு திருமணத்தை விட ஒரே நேரத்துல 4 திருமணம் முடிக்கலாம் என்றது? நாங்க செய்யறதா இல்லையா? இந்த 2வது ஒன்றே சரியா செஞ்சு கொள்ளையில எப்படி 4 செய்யறதுன்னா, சரியான ஆண்களாக இருந்தா கட்டாயம் குடும்பங்கள் கெட்டி எழுப்பக்கூடிய பார்க்கக்கூடிய 2-3 புள்ளல பெத்தெடுக்கலாம். எங்கட மூதாதைகள் பெருசா அந்த டைம்ல பெரிய பட்டதாரிகள் ஆயிக்கல, விவசாயம் செஞ்சாங்க, 12 புள்ளல பெத்தெடுத்து ஆளாக்கினாங்க. திருமணம் முடிச்சு 10-20 புள்ளல பெத்தெடுங்க, அல்லாட நாட்டத்தின் அடிப்படையில். ஏழுமா? அதுக்கான மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்குதா? எல்லாம் ஓடுங்க. மென்டல் ஸ்ட்ரென்த் அதுதான் முதலாவது. பைனான்சியல் ரிஸ்க், ஒரு குழந்தை பிறக்கிறண்டு அல்லாஹ் முடிவெடுத்தா அது ரிஸ்கோட தான் வருது. எங்கள்கிட்ட முதலாவது மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஒரு 4 பெண்ணை சமாளிக்கிற மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்குதா? மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்குதா? நான் கோயிட்ல இருந்தேன். சேக், நீங்க போறீங்க கோயிட்டுக்கு தானே? கோயிட்ல இருந்தேன். ஒரு மஜ்லிஸ்ல கூட வீட்டுல இருந்து கால் வந்துச்சு. சின்ன விஷயம். நான் கொஞ்சம் என் முகம் எல்லாம் அப்செட் ஆயிட்டேன். என் நண்பர் அரபி சிரிக்கிறான். பேசணும் முகம் எல்லாம் அப்செட் ஆயிட்டேன். ஆம்பளையாரி பெண்கள் அப்படிதான். அது நீ டென்ஷன் ஆகக்கூடாது. ப்ராப்ளமுக்குரிய சொல்யூஷனை கைடன்ஸை கொடு. நீ டென்ஷன் ஆகாது. நீ டென்ஷன் ஆகினா எல்லாமே உடைஞ்சிடும். எல்லாம் முடிஞ்சு அப்செட் டென்ஷன் ஆகிறாய். உள்ளத்துல கவலை இருக்கணும், கவனம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனா நிதானம். ஒரு ஆண்ண்டா அப்படியான ஆண்களை கெட்டி எழுப்பி இருக்கிறோமா? வளர்த்தெடுத்து இருக்கிறோமா? இல்லை. அல்லாஹ் ஏன் எங்களுடைய பைனான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டி 100% நஃபகா ஆண்களோட கையில் இருக்குது. இன்று கல்யாணம் முடிக்க கொலை கேட்கிற தொழிலுக்கு போற பெண் என்ன நல்லமே என்ன ஹோம் மேக்கர்ஸ். ஹோம் மேக்கர்ஸ் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல அதை என்கரேஜ் பண்றாங்க. அதை ஜிடிபிக்கு கண்ட்ரிபியூஷனுக்கு கணக்கு பண்ணும்படி சொல்றாங்க. ஏனண்டா ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வீடு இல்லாம ஒரு சந்தோஷமான ஒரு சமூகத்தை தேசத்தை கெட்டி எழுப்ப முடியாது. இன்றைக்கு எங்கட நாட்டுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன் பெண்கள் பொருளாதார ரீதியாக இன்வால்வ் ஆகிறது தான் எங்கட நாட்டுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன்.
அவங்க நினைக்கிறான் இல்ல, வீட்டில் இருந்து கொண்டு எஸ் அவங்களுடைய இன்வால்மெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். வயதுல ஒவ்வொரு கட்டத்துல டிஃப்ரெண்ட். 35 வயசு 40 வயசுக்குள்ளதான் புள்ளல் பெற்றெடுக்கலாம். சவுதியில அண்மையில ஒரு பெண் டாக்டரா முடிச்சிருக்கிறான், PhD முடிச்சிருக்கிறான். 36 வயசு 10 புள்ளலை பெத்தெடுத்து 10 புள்ளலை பெத்தெடுத்துக்கிறான். 10 புள்ளலையும் படிக்க வச்சு லேசான வேலை அல்ல. அவ PhD முடிச்சிருக்கிறான். இப்ப கல்வி என்பது தொழிலுக்காக வேண்டிய அல்ல. நான் சொல்லல பெண்கள் படிக்க கூடாது என்று. அது எப்படி ஒரு சிறந்த ஒரு வீட்டை கட்டி எழுப்புறதுக்கு, அதை மேனேஜ் பண்றதுக்கான பலம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா யார்? அவதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால இருந்து அது அனைத்தையுமே கொண்டு செல்ற மேனேஜ் பண்ணினான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல எனக்கு உபகாரம் செய்த எல்லாருக்கும் நான் பதில் உபகாரம் செஞ்சுட்டேன். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய உபகாரத்துக்கு என்னால பதில் உபகாரம் செய்ய முடியலன்றாங்க. எவ்வளவு பலமாக இருந்தாங்க. அப்படியான தாய்மார்கள் சகோதரிகளை கெட்டி எழுப்ப வேண்டியது. அதனால உங்களுடைய அனந்தர சொத்துடைய விஷயத்தில் அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய ஷேக் அக்ரம் சொன்னதை போல அதுல நாங்க அல்லாஹ்வுக்கு சொல்றோம். நாங்க அதை சரியாக செய்யாட்டி நாம் ஹராத்துல வாழ்றோம். எங்களோட சமூகத்துடைய பவுண்டேஷன் ஹராமாக மாறுது. அல்லாஹ் அதை மிக கவனமா, தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹுடைய வரம்பு, இந்த வரம்பு நீங்க மீறாதீங்க. என் குடும்பத்துல சமூகத்துல ஒரு பேலன்ஸான ஒரு கட்டமைப்பு வருவதற்கு என் எல்லா நஃபகாவுடைய பொறுப்பு மானுக்கு கொடுத்தீங்க. தாயை பார்க்கணும், சகோதரிய பார்க்கணும், மகளை பார்க்கணும், மனைவிய பார்க்கணும், எல்லாம் செலவழிக்கணும். நீங்க அல்லாஹ் நேர்மை நியாயத்தோடு நடக்க அந்த பொறுப்புணர்ச்சியுடன். அதனால இந்த வராசத் இதை ரெண்டையும் இன்டர் கனெக்ட் பண்ணிக்கண்டா எங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்களுடைய மெயின் ரீசன் இந்த ரெண்டும் உண்டு. இந்த ஃபைனான்சியல் எங்களோட அந்த டிஸ்ட்ரிபியூஷன், பொருளாதாரம் எப்படி சமூகத்துல பிரிக்கப்படுது என்றதும் குடும்பம் கட்டமைப்பும் மிக முக்கியமான. இந்த ரெண்டும் இன்டர் கனெக்டட். அந்த அடிப்படையில தான் இந்த விடயம் ஷேக் அவங்க சொன்னதை போல இது தனி நிலையமாக செய்யறது என் இப்பொழுது காலத்துடைய தேவையான. ஆனால் உண்மையிலே இந்த எல்லா விவகாரத்துக்கான வழிகாட்டல்கள் மஸ்ஜிதில் நடக்கணும். மஸ்ஜிதில் அன்று ஒரு மஸ்ஜிதுடைய பில்டிங் ஃபண்ட் ரேசிங்ல இருந்த நேரத்துல ஒரு சகோதரி தான் ஆர்கிடெக்ட் பண்ணியிருந்தா பள்ளி. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து என் நண்பர் ஷேக் வந்திருந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு. அவர் பேசக்கொள்ள சொன்னார், எனக்கு சரியான சந்தோஷம், இந்த நான் காண்றேன் எல்லா ஆண்களுக்கு மத்தியில ஒரு சகோதரி இருக்கிறா, அவதான் இந்த பள்ளியை ஆர்கிடெக்ட் பண்ணிருக்கிறா. பெண்கள் தான் சமூகத்துல அரை பாதி, அந்த மீதமுள்ள பாதியை பெற்றெடுத்தவர்கள். அதனால் சமூகத்தில் எல்லா விஷயத்திலையும் அவர்கள் பங்குதாரி ஆகணும். எல்லா விடயத்திலையும் ஷரியாவுடைய வரையறையோட அவர்கள் பங்குதாரி ஆகணும். அந்த அடிப்படையில் இந்த வராசத்துடைய விஷயம், எங்களோட குடும்பவியல் மெட்ரமோனியல் என்ற இந்த விடயங்கள் இஸ்லாமிய விளிமியங்கள், இஸ்லாமிய அடிப்படையாக வைத்து இது நடக்கணும். இதுக்கு ஆய்வு செய்யப்பட்டு தனித்தனியாக கன்சென்ட்ரேட் பண்ணிட்டு தொடராக ஒரு புள்ள 13 வயதிலிருந்து நாங்க அவங்கள குரூம் பண்ண வேண்டும். சிந்தனைய திங்கிங்க குரூம் பண்ண வேண்டும். 13 வயதிலிருந்து திங்கிங்க குரூம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய இலக்க கொடுக்கணும். பெரிய இலக்க கொடுக்கணும். ஆண்களுக்கு சொல்லணும், நீ சம்பாதித்த மகரால தான் திருமணத்தை கொடுக்கணும். இது வாப்பாவும் அப்பாவும் தான் கல்யாணத்தை செய்யறது. மகர் நான் சம்பாதிக்கணும், நான் நஃபகா கொடுக்கணும். இப்படியான ஒரு மனநிலைய எங்கட ஆண் பிள்ளைகளுக்கு நாம் உணர வேண்டும். அதே போல குடும்ப சொத்துகள் அவ்வாறு ஷரியாவுடைய வரையறன் அடிப்படையில தான் பிரிக்கப்பட வேண்டும். இது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. என்ன நெகட்டிவிட்டி இருந்தாலும் குறைபாடு இருந்தாலும் முஸ்லிம் சமூகமாகிய நாம் இன்ஷா அல்லாஹுடைய அருள் பர்க்கத் நமக்கு தேவை. இதுல ஒரு விடயத்தை கடைசியா சொல்லி விடுகிறேன். நாங்க என்னத்தை எல்லாத்தையும் செய்தாலும் அல்லாஹுடைய உதவி வழிகாட்டல் நமக்கு தேவை. எங்கட குடும்பங்கள்ல அல்லாஹ் பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பித்தோம் என்றா அங்க ஷைத்தானுக்கு இடமில்லை. ஷைத்தானுக்கு இடமில்லாத வீடு இன்ஷா அல்லாஹ் சந்தோஷமான ஒரு வீடா தான் இருக்கும். பிஸ்மில்லா என்று நாங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது, சலாம் சொல்லி நுழையும் போது அந்த வீட்டுல ஷைத்தானுக்கு இடமில்லை. ஷைத்தானுக்கு இடமில்லாத வீடுகள்ல அல்லாஹ் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை தான் அல்லாஹ் உருவாக்குவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த
இஸ்லாமிக் மெட்ரிமோனியல் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் சென்டர் இதனுடைய ஐடியாவுக்கு பின்னால் இருந்தவர்கள், இந்த ஏற்பாடாளர்கள், இது வந்திருக்கக்கூடியவங்க எல்லோருக்கும் அல்லாஹ் இன்றையுடைய நிகழ்வு ஒரு சதகத்துல் ஜாரியாவாக இன்ஷா அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் இது தொடராக இந்த உம்மத்துக்கு சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிலையமாக அமைய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.